ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। सौन्दर्यलहरिயில் 67வது श्लोकத்தை பார்க்கலாம். कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिणा वत्सलतया गिरीशेनोदस्तं मुहुरधरपानाकुलतया करग्राह्यं शम्भोर्मुखमुकुरवृन्तं गिरिसुते कथंकारं ब्रूमस्तव चुबुकमौपम्यरहितम्। कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिकन्या वत्सलतया गिरीशेनोदस्तं मुहुर अधरपानाकुलतया करग्राह्यं शम्भो मुखमुकुरविन्दं गिरिसुते कथंकारं ब्रूनस्तव चुबुकं औभम्यरहितम्. அழகாக எடுக்கிறாரு. 67வது ஸ்லோகம். அம்பாளுடைய அந்த மொவ்வாக்கட்டைன்னுவாங்க, அதாவது வாய்க்கு கீழே கழுத்துக்கு மேலே அந்த சின் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அம்பாளுடைய அந்த அழகை, மொவ்வாக்கட்டையுடைய சிறப்பை 67வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இதோடைய பலன் தேவியின் பிரசன்னம் இங்கே தெரிகின்றது. ஏ கிரிசுதே, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. முதல்ல இங்கே இருக்கு கிரிசுதே, மலையத்தரசன் மகளே, பெண்மணியே. கிரி என்றால் மலை, சுதே என்றால் பெண்ணே, மலையத்தரசனுடைய மகளே. துகின கிரினா, துகின அப்படின்னா பனி, பனி என்னும் மலையில் சூழ்ந்தவளே, இமயவானாள் அப்படின்னு அர்த்தம். வத்சலதயா, வத்சலம்னா வாத்சல்யம் நிறைந்தது, வத்சல பாவம் என்பார்கள். கன்றுக்குட்டி போல, அதாவது இமயவானுடைய மகளாக, பனிகள் சூழ்ந்த இமயமலையில் இருக்கக்கூடிய மலையத்தரசனுடைய மகளே, அதெல்லாம் தாயே மலையத்தரசன் குலவிளக்கே என்று கூறுகின்றார். கராக்ரேன, கராக்ரேனா நுனிக்கையினால், ஸ்பிருஷ்டம் தொடப்பட்ட, கிரிசதே கிரிசேன பரமசிவனால், அதரபானா குலதையா, அதரபானா குலதையா எங்க இருக்கு? செகண்ட் லைன்ல இங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன் பாருங்க. அதரபானா குலதையா, அதாவது அதரண பானம் செய்யும் ஆவலுடன் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பானம், அது என்னன்னு எனக்கும் தெரியல. முகுஹு அடிக்கடி, உதஸ்தம் உயர்த்தப்படுகிறது, அதாவது அம்பாளுடைய அந்த சின், அந்த என்ன சொல்லுவீங்க, மொவ்வாக்கட்டை அப்படியே குவிந்து உள்ளது. முகுஹு அடிக்கடி உயர்த்தப்படுகிறது. சம்போ பரமசிவன், பரமசிவனுடைய கரக்ராயம் கைகளால், அங்கங்களால் தொடப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்னா, சிவன் அம்பாளுடைய அந்த மொவ்வாக்கட்டைய தொட்டு அவர் ராசியம் பண்ற மாதிரி, ஔபம்ய ரகிதம் உவமையற்றதாக கூடப்படும், முகமுகுர விருந்தம், அதாவது முகமாகிய கண்ணாடிக்கு பின்னால் பிடி போன்றதாக, தவ உன்னுடைய சுபுகம் மேல் மொவ்வாய்க்கட்டை, அதங்காரம் எப்படித்தான் வர்ணிக்க முடியுமோ என்று ஒரு கேள்விக்குறியோடு அவர் நிறுத்துகின்றார். மலையத்தரசன் குலவிளக்கே, உன் தந்தையால் உனது முகவாயும் அளவற்ற பாசத்தினால் கைவிரல் நுனியால் தொடப்பட்டதும், உன் கணவனாகிய சிவபெருமானின் கைகளால் அதரபானம் செய்யும் நினைவுடன்
அடிக்கடி உயர்த்த தூக்கி, ஏன்னா பெண்கள் எப்போவுமே தலை குனிந்திருப்பார்கள். அப்போ கணவன் அந்த பெண்ணை எங்கே தொடுவான்னா, அப்போ அவனுடைய அந்த கன்னங்களையும் அந்த மொபாக்கட்டையும் தூக்கி என்னை பார் என்று தூக்குவது போல உன் ஈடு இணையற்ற முகவாயானது உன்னுடைய முகமாகிய கண்ணாடிக்கு பிடி போல் இருக்கின்றது. இந்த அழகான முகவாயை நான் எப்படி வர்ணிப்பேன் என்று சங்கரர் இங்கே தலைகுனிந்து கேள்வி கேட்பது போல் அமைகின்றது இந்த பாடல். இந்த ஸ்லோகத்திற்கு நிகராக லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்க்கணும்னா அநாகடிகசாதிருஷ்டி விராஜிதா என்னும் ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப லக்ஷ்மிதரர் இதற்கு எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். கராக்ரேன ஆக்ரகரேன, அதாவது அன்பே மகனின் மகளிடம் இருக்கக்கூடியவளே, ஸ்பஷ்டம் சம்ஸ்மிருஷ்டம் தெளிவாக, துகினகிரி கன்யா ஹிமாத்ரினாக ஜனகே. இதில் என்ன ஒரு ஜோக்னா இல்லை, உண்மை. இமயவானுடைய மகளாக பிறந்தவள் பார்வதி, பெருமாளுடைய சீதா பிராட்டியும் பிறந்தது இமயமலையில். பாருங்க எவ்வளோ ஒத்துமை இருக்கு. வத்சலதயா வாத்சல்யேன திரிபா பித்ராதீனாம் புத்ராதிஷு பிரதி. வாத்சல்யனாகனார் அந்த அவர்களுக்கு குழந்தைகளுக்கு செல்ல குழந்தையாக பிறப்பதால் வாத்சல்ய சப்தேன நோச்சதே யதோக்தம் சர்வஜ்ஞ சோமேஸ்வரேன புத்ரௌ வத்சல. இதுல அவர் வத்சலதையான்னு சொல்லும்போது லக்ஷ்மிதரர் 2 விதமாக பிரித்துக் கொள்கிறார். பார்வதியே குழந்தையாக இருக்கும்பொழுது இமயவானுக்கு குழந்தையாக பிறந்தவள், அதனால் அவள் வத்சலதையா. 2வது விஷயத்துல சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நடுவில் சோமாஸ்கந்தர் எனப்படும் ஸ்கந்த பகவான், அதாவது முருகனும் அங்கே இருக்கின்றார். அப்ப இவங்க 3 பேரையும் ஒன்னா சேர்த்து வர்ணிக்கணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணிடுறாரு, வத்சலதையா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றார் அப்படின்னு லக்ஷ்மிதரர் அங்க சூச்சகமாக சொல்லுகின்றார். அப்ப அவங்களுடைய அந்த அழகை எப்படி அவர் வர்ணிக்கிறார் பாருங்க. இதற்கு பத யோஜனை, ஹே ஹிமகிரி சுதே துகினகிரிநாத் வத்சலதையா கராக்ரேண ஸ்பிருஷ்டம் கிரீஷேன அதரபானா குலதையா முகு தத்தம் சம்போ கரக்ராக்யம் ஔபம்ய ரகிதம் தவ முகமுகுர விருந்தம் சுபுகம் கதாங்காரம் ப்ரூன புரூம இதி அப்படின்ற. அன்பே மகளிடம் மனைவியிடம் சிஷ்யனிடம் பெரியோரிடத்திலும் பக்தி ஆகின்றது. புத்திரர் இல்லாதவரிடத்திலும் புத்திரன் என்ற வாத்சல்யம் காட்டுவதுண்டு. இவ்வாறே இங்கே உன்னுடைய முகம் கண்ணாடி போல் சிவனை பிரதிபிம்பமாக காட்டுகிறது. அந்த முகவாயை ஈடு இணையும் இல்லை, அதனால் நான் எப்படி உன்னை வர்ணிப்பேன் என்று அவர் கேட்கின்றார். மலையத்தரசனுடைய மகளே, உன் முகவாயை எவ்வாறு வர்ணிப்போம்? அதன் முறையையே நீ அறிவாய். சிவன் அந்த அம்பாளுடைய அந்த முகவாய் எப்படி இருக்குன்னா, அம்பாளுடைய அந்த கண்ணங்கள்ல கண்ணாடி மாதிரி இருக்கான். சிவன் கிட்ட போனோன்னா அவருடைய முகம் அதுல பிரதிபிம்பிக்கிற மாதிரி அவங்க ஏத்தி சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்லோகத்திற்கான மந்திரம் இது, யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.